மாறன் வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. மாறன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம வள்ளிக்கு. அத்தை என்னால் முடியல அத்தை, கண்டிப்பாக ஜாமீன் எடுத்தே ஆகணும், எனக்கு ரொம்ப வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டாங்க. டே ராகவா, மாறன் திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்காண்டா, ஏதோ பிரச்சனை மேலே பிரச்சனை வருதாண்டா, நம்ம உடனே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்க்கறதுக்காக லாயரோட போகிறாங்க நம்ம ராகவன் வள்ளி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. அப்போன்னு பார்த்து ஏதோ வந்து பல்லில் வந்து மாட்டிருக்கு போல இருக்குது, குச்சி வச்சு குத்திக்கிட்டு இருக்காப்புல. அந்த இடத்துல நம்ம மாறன் பின் பக்கமாக நின்று என்னடா பண்ணுற, முக்கியமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் சிக்கன் பீஸ்லாம் போட்டாங்களா சாப்பிட்டேனா, பல்லில் வந்து மாட்டிக்கிச்சு அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க. டேய், நாங்கள் என்ன நினச்சிடா ஓடி வந்தோம், ஜாமீன் எடுக்கணும்னு சொன்னேன், அப்பா வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அச்சச்சோ முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, பாவமாச்சே, இனிமேட்லாம் இங்கெல்லாம் இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமேங்கிற மாதிரி மாறன் வந்து யோசிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் தனக்கு தான் கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வயசான பெரியவருக்கு தான் வந்து நம்ம மாறன் வந்து கேட்குறாப்புல. இவரதுக்காக தான் நான் வந்து ஜாமீன் வந்து கேட்டேன், 15 வருஷமாக உள்ளே இருக்காப்புல, செய்யாத தப்புக்கு தண்டனை வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காப்புல. நீங்கள் எப்படி இருந்தாலும் இவருக்கு ஜாமீன் எடுத்து கொடுக்கணும், இதுக்கெல்லாம் அப்பாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, தயவு செஞ்சு எடுத்து கொடுத்துருங்க ராகவா, எவ்வளோ செலவாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரிப்பான்ட்டாங்க. அப்புறம் என்னப்பா, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சுதந்திர பறவை மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடலாம் பார்த்துக்க, இங்கே கூட நிம்மதியாக இருந்துடலாம், ஆனால் வெளியில் போனால் நிம்மதியாக இருக்க முடியாது பார்த்துக்கங்கிற மாதிரி மாறன் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ரொம்ப சோகமாக வந்து ராகவன் மட்டும் உட்காந்து சாப்பிட்லான்னு இருக்காங்க. அவங்களால சுத்தமாக வந்து முடியவே இல்லை, ஏதோ ஒன்று பேரதிர்ச்சி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல என்னால் நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியல, என் தம்பி அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், செஞ்ச பாவம்லாம் நான் தான், ஆனால் நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கணும், என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. டேய், அவன் பண்ண தியாகத்துக்கே நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நீ கடை வியாபாரம்லாம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பாதிலே வந்தா எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீரா வந்து யார்கிட்டயோ சேட்டுக்கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்காங்க, அதுக்கான அவகாசத்தை தாங்க, எங்களால் இப்போதைக்கு திருப்பி கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. ஏம்மா வட்டியும் வரல, அசலை விடுமா, வட்டி மாதம் மாதம் வரத்துக்கு தானம்மா நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ வட்டி கூட கொடுக்காம போயிட்டேனா அதுக்கு யாருமா வந்து பணம் கொடுப்பா, அப்புறமேட்டு என்ன பஞ்சாயத்து பண்ணி இது மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் அசலை மட்டும் வாங்கிக்கங்கன்னு சொல்லி ஊரில் இருக்க 4 பேர் வந்து பேசுவாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா, எனக்கு மரியாதையா, எல்லா பணமும் எனக்கு வந்தே ஆகணும், வட்டிக்காக தான் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து ராமச்சந்திரன் வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் சேட்டு, என்ன எதுன்னு கேட்டுவானோன்னா, போமா டைம்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீரா வந்து பைக் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் மணி என்ன போய் கேட்குறாங்க. இந்த தகவலை வந்து அப்படியே ராமச்சந்திரன் ஐயாட்ட வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. அவங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டாங்க. அந்த இடத்துல வீட்டுக்கு வந்துடுறாங்க ரொம்ப சோகமாக. ஆனால் நீ எப்படி சோகமாக இருக்கியோ அதே தான் ராகவனும் சாப்பிடாம சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான், எனக்கு என்ன சொல்கிறதுலேன்னு தெரிலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டா, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொன்னால் எதுவாக இருந்தாலும் கேட்பல, அவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக பண உதவி தேவைப்படும், அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும், நீயே யோசிச்சுப்பாரு, பண உதவி தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. அந்த பையன் இருந்தானா என்ன பண்ணுவானோ மாதம் மாதம் அதே இது பண்ணிடு, அது மட்டும் இல்லாமல் கூட எதுவும் கேட்டாங்கன்னா கூட ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை போட்டு அவங்கள்ட்ட வந்து கொடுத்துரு, அதுவே மாதம் மாதம் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வந்துகிட்டு இருக்கோம், ஏதாவது பண்ணிடலானே, வேறு எப்படி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, குற்ற உணர்ச்சியாகவும் இருக்க முடியாதுல்ல, இப்போதைக்கு கை செலவுக்கு கொஞ்சோண்டு பணத்தையாவது கொடுத்துட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வள்ளி இதுவும் நல்ல வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மார்க்கு. ஆனால் பணம்னாலே எல்லோரும் வாங்குவாங்க, இப்போ அவங்களுக்கு பண பிரச்சனை வேறு இருக்குது, இதில் ஒன்றும் தப்பு இல்லையாண்ணே, நம்ம செஞ்ச தப்புக்கான பரிகாரமாக தான் இதை கொடுக்குறோம் சரியாண்ணே, வாங்கினா அவங்களும் தப்பானவங்களாம் கிடையாதுண்ணே, அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் வந்து போனதுக்கான முழு காரணமும் நம்ம தானே, அதனால் நம்ம குற்ற உணர்ச்சியாக உட்காந்துட்டு இருக்க முடியாது, அவங்களுக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வீட்டில் வந்து 4-5 பெரிய மனுஷங்களாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க. நம்ம பாண்டியன் வீட்டில் அப்பன்னு பார்த்து பேசுனாங்க ஜெயலட்சுமி கிட்ட. அம்மா நான் சொல்கிறத கேளுங்க, இப்போதைக்கு 3 பொண்ணுங்க வச்சுருக்கீங்க, கரையை ஏற்றுறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும், நாங்கள் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு 50 லட்ச ரூபா கிட்ட பணத்தை வந்து ராமச்சந்திரன் ஐயாட்டேருந்து வாங்கி கொடுத்துட்றோம், வாங்கி கொடுத்துட்டா அதை வச்சு எப்படி இருந்தாலும் வந்து நீங்களும் கரை சேர்ந்துடலாம், 3 பொண்ணுங்களையும் வந்து நிம்மதியாக கரை சேர்த்துடலாம், என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு அந்த பணம்லாம் வேணாம், ஏன்னா விலை பேச வந்திருக்கீங்களா எங்கள் அண்ணன் உயிரை வச்சு, நீங்கள் என்னம்மா விலை பேசுகிறேங்கிறீங்க, பாண்டியன் தான் என்ன பண்ணியிருப்பானோ அதைத்தானே நம்மளும் செய்கிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. அந்த பெரிய மனுஷங்களா, எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, தன்மானம் தான் முக்கியம், எங்கள் அண்ணன் ஒன்று எங்களை அப்படியெல்லாம் வளர்க்கலை, எங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த எண்ணத்தோடு யாரும் வர வேணாம், பாண்டியன் தங்கச்சிங்கிறது கரெக்டாக தான் இருக்குமா, நீதி நேர்மை நம்பிக்கையோடு இருக்கீங்க, ஆனால் இந்த காலத்தில் அது செட் ஆகும், ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்கேற்ற நம்ம பாதையில் ஒழுங்காக போனாலும் மற்றவங்க யாரும் நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர்லாம் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ராமச்சந்திரன் ஐயா வந்து வீட்டிலேருந்து ஒரு 1,50,000 ரூபா பணத்தை வந்து எடுத்துகிட்டு அப்படியே அந்த வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. மணி அண்ணன் வந்து கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க.
ஒரு பக்கம் அம்மா அந்த சேட்டு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வீராவும் ஜெயலட்சுமியும் கண்மணிக்கும் பவித்ரா கூட இது எதுவும் தெரிய வேணாம்னு சொல்லிட்டு ஒரு துண்டை வந்து விரிக்கிறாங்க. இவங்ககிட்ட இருக்கிற காதில் போடுறது கழுத்தில் எல்லா தங்கத்தையும் வந்து அந்த இதில் வந்து வைக்கிறாங்க. ஒரு 5 பவுன் கிட்ட வந்து இருக்கு போல இருக்குது அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ராமச்சந்திரன் ஐயா வந்து வாசல் நின்றுக்கிட்டு உள்ளே வரலாமான்னு சொல்லி கேட்டோன்னே, அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லும்போது வர சொல்லுங்கனாங்க. பெஞ்சில் வந்து சைடில் இருக்கிற பெஞ்சில் வந்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல நகையை. அப்படியே ராமச்சந்திரன் ஐயா வந்து உள்ளே வந்தோடனே தண்ணி வந்து கொடுக்குறாங்க. பவித்ரா வந்து கேட்குறாங்க, கடைசி தங்கச்சி எதுக்காக வந்திருக்காங்க தெரில, பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, பாண்டியன் போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நாங்கள் தான். எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் இந்த குடும்பத்தில் வந்து அவன் அண்ணனா மட்டும் இல்லை, ஒரு அப்பாவாக இருந்து எல்லாத்துக்கும் வழிகாட்டுதலாக இருந்திருக்கான். இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப சோகமாக தான் இருக்குது. இதை பற்றி நான் திரும்ப திரும்ப பேசுகிறதுக்கு. உங்களுக்கு என்ன வேணான்னு கேளுங்க, நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். உங்கள் கஷ்டத்தை நான் பங்கெடுத்துக்க முடியும். இது வந்து நான் பிஸ்னஸ் பேசணும் இல்லை வேலை பேசணும்னு நினச்சி தப்பாக பேச வேண்டாம். எனக்கு குற்ற உணர்ச்சிக்கான விலையாக தான் நான் பார்க்குறேன். இந்தாங்க பணம் வச்சுக்கங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நீட்டுறாங்க. உடனே வந்து அதை வாங்க மறுக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்துட்றாங்க நம்ம வீராவையும் ஜெயலட்சுமியும். அப்படியே வந்து கையில் காதில் எதுலேயுமே வந்து ஒரு பொட்டு குண்டுமணி நகை கூட இல்லை. அந்த துண்டையும் பார்த்துட்றாங்க. அந்த துண்டில் வந்து ஒரு 5 பவுன் நகை கிட்ட இருக்குது. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது. தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, வாங்கிக்கங்க. இது நான் வந்து பண்ணுற பரிகாரமாக இருக்கட்டும் சார். எங்கள் அண்ணன் ஒன்றும் எங்களை இப்படியெல்லாம் வளர்க்கல சார். எங்கள் அண்ணன் எப்போதுமே வந்து யார்கிட்டையும் வந்து உதவி கேட்கக்கூடாது, நம்மளாம் சொந்த காலில் வரணும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் உதவி பண்ணிட்டீங்கன்னா எங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும். எங்கள் மேலே இறக்கப்பட்டு இந்த மாதம் இவங்க கொடுத்துருவாங்க, அந்த மாதம் அவங்க கொடுத்துருவாங்க. இதை வச்சே பொழப்பு ஓடிடலாம் தான் தோணும். ஆனால் சொந்த காலில் நின்னா எப்படி சார் இருக்கும்? எப்போதுமே தைரியமாக தன்னம்பிக்கையாக நம்மளே இருந்துக்கலாம். நீங்கள் பண்ணுற உதவி வேணாம் சார். உங்களுக்கு வேணால் வந்து அது பரிகாரமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு முதுகெலும்பே இல்லாமல் ஆக்கிரும் அப்படின்னு சொன்னோன்னே, வீரா உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அண்ணன் இருக்கிற வரைக்கும் கௌரவமாக இருந்தீங்க. இல்லாதப்பையும் நீங்கள் இன்னும் வந்து கௌரவமாக தான் இருக்க போகிறீங்கன்னு தெளிவாக தெரிஞ்சிச்சு. சரிம்மா, நான் எதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல. போகும்போது உனக்கு வேறு ஏதாவது உதவி வேணான்னு கேளுமா, என்னால் செய்ய முடிஞ்சா கண்டிப்பாக செய்கிறேன், பண உதவி இல்லாமல் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன் ஐயா. அப்படியே கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. என்னென்ன பணத்தை கொடுத்தோன்னு தான் வாங்கியிருப்பாங்களே, என்ன பிரச்சனையாக தீந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுத்துருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வள்ளி. நீ வேற பணத்தை கொடுத்து நான் தான் அசிங்கப்பட்டு நின்னேன். என்னது அசிங்கப்பட்டு நின்னியா, என்ன ஆச்சு? அவங்க எதுவும் உன்னை திட்டாங்களா, இல்லை பணம் பத்தலைன்னு சொன்னாங்களா, சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல வள்ளி. அவங்க வந்து அசிங்கப்படுத்தலை, நான் தான் அவங்கள அசிங்கப்படுத்தியிருக்கேன். அந்த குடும்பமே வந்து பணத்துக்கு ஆசைப்படல, சொந்த காலில் நிற்கணும் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ லட்சம் இல்லை கோடி கணக்கில் பணம் கொடுத்தா கூட அவங்க ஒரு நோட்டு கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து ராமச்சந்திரன் ஐயா வந்து பேசுகிறாங்க. பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தை வந்து நம்ம அவங்க கஷ்டப்படுற அளவுக்கு நம்மளே ஒரு காரணம் ஆக்கிட்டோமே, இந்த பாவம்லாம் எங்கேருந்து போகும்னு தெரியலங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. வள்ளி அதே மாதிரி தான் வேதனைப்பட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல.